ஹார்முஸ் ஜலசந்தி சீர்குலைவு, உலக பொருளாதாரம் பாதிக்குமா? அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கடந்த பிப்ரவரி 28 ஈரான் மீது தாக்குதல் நடத்தின. இதைத் தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து முற்றிலும் சீர்குலைந்தது. இதன் காரணமாக எரிசக்தி விநியோக தடைகளால் உலக பொருளாதாரம் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. இந்நிலையில் யூனிகிரெடிட் நிறுவனத்தின் முதலீட்டு நிறுவனம் ஹார்முஸ் ஜலசந்தி அதிர்ச்சி என்ற தலைப்பில் காலாண்டு ஆய்வறிக்கையை சமீபத்தில் வெளியிட்டது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு, பணவீக்கம், மத்திய வங்கிகளின் வட்டி விகித முடிவுகள் ஆகியவை குறித்து சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு தேவையான முக்கியமான கணிப்புகளை இந்த அறிக்கை வழங்குகிறது. யூனிகிரெடிட் ஆய்வறிக்கையின்படி ஈரானுடனான மோதல் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி தற்காலிகமாக மூடப்பட்டதால் உலக அளவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு விலை கணிசமாக உயர்ந்துள்ளன. பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தவரை அமெரிக்கா மற்ற நாடுகளை விட வலுவான நிலையில் இருக்கும். இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் அமெரிக்க பொருளாதார வளர்ச்சி சுமார் 2% இருக்கும் என கணிக்கப்படுகிறது. ஆனால் ஐரோப்பாவின் நிலைமை வேறுபட்டது. அங்கு வளர்ச்சி வெறும் 0.8% மட்டுமே இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பணவீக்கம் 3%க்கும் அதிகமாக உயரும் என்பதால் ஐரோப்பிய மத்திய வங்கி ஜூன் செப்டம்பர் மாதங்களில் வட்டி விகிதங்களை உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் அமெரிக்க மத்திய வங்கி தனது வட்டி குறைப்பு நடவடிக்கையை 2026 கடைசி காலாண்டு வரை தள்ளி போடலாம் என தெரிகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி உலகளாவிய எரிசக்தி வர்த்தகத்தின் மிக முக்கியமான பாதை. உலக கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் சுமார் 34%, அதாவது தினசரி 1.5 கோடி பேரல்கள் இந்த பாதை வழியாகவே கடந்து செல்கிறது. இதில் 90% சீனா மற்றும் இந்தியா உட்பட ஆசிய நாடுகளுக்கு செல்கிறது. சீனாவும் இந்தியாவும் சேர்ந்து ஏற்றுமதியில் 44% பங்கு வகிக்கின்றன. ஐரோப்பாவுக்கு வெறும் 4% மட்டுமே செல்கிறது. இந்த ஜலசந்தி வழியாக நாளொன்றுக்கு 50 லட்சம் பேரல்கள் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளும் மொத்த LNGயில் 20% இயற்கை எரிவாயுவும் கடந்து செல்கின்றன. ஐரோப்பாவுக்கு நேரடி தாக்கம் குறைவாக இருந்தாலும் விநியோக தடை ஏற்படும் போது உலகளாவிய விலை உயர்வு தவிர்க்க இயலாதது. ஈரானுடனான மோதலால் இந்த பாதை முடங்கியதால் உலகளாவிய விநியோக சங்கிலியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $100 தாண்டியதோடு எரிவாயு விலைகளும் 70% வரை அதிகரித்துள்ளன. எரிசக்தி இறக்குமதியை அதிகமாக நம்பியிருக்கும் ஜெர்மனி, இத்தாலி போன்ற ஐரோப்பிய நாடுகள் மிகவும் பாதிக்கப்படுகின்றன. குறிப்பாக ஜெர்மனியின் ரசாயன மற்றும் வாகன உற்பத்தி துறைகள் கடும் அழுத்தத்தை சந்திக்கின்றன. சீனா மட்டும் உள்நாட்டு நிலக்கரியை நம்பியிருப்பதால் இந்த அதிர்ச்சியில் இருந்து ஓரளவுக்கு தப்பிக்கிறது. மோதல் நீடித்தால் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $130 எரிவாயு விலை மெகாவாட் மணிக்கு $118 உயரக்கூடும். பணவீக்கம் 5% தாண்டும் என்பதால் மத்திய வங்கிகள் வட்டி விகிதங்களை கடுமையாக உயர்த்த வேண்டிய நிலை ஏற்படும். இத்தாலி போன்ற அதிக கடனில் உள்ள நாடுகளின் கடன் மதிப்பீடு குறையும் என்ற அச்சமும், தனியார் கடன் சந்தைகளில் பணப்புழக்கம் தடைப்படும் வாய்ப்பும் நிலவுகிறது. சுருக்கமாக சொன்னால், இந்த நெருக்கடி நீடித்தால் உலக பொருளாதாரம் கடுமையான சவாலை எதிர்கொள்ள நேரிடும். இத்தனை சவால்கள் நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் யூனிகிரெடிட் ஆய்வறிக்கை சில முக்கியமான நம்பிக்கையூட்டும் அம்சங்களை நமக்கு முன்வைக்கிறது. ஈரான் மோதல் இந்த கோடை காலத்துக்குள் முடிவுக்கு வரும் என்று அடிப்படை கணிப்புகள் சொல்கின்றன. அப்படி நடந்தால் எரிசக்தி விலை படிப்படியாக குறையும். 2026 இறுதிக்குள் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $90 நிலை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு துறையில் இன்று நடக்கும் மாபெரும் முதலீடுகளும் தொழில்நுட்ப மாற்றங்களும் உலக பொருளாதாரத்துக்கு புதிய வலிமையை தரும். இந்த வளர்ச்சி குறிப்பாக இந்தியா உட்பட வளரும் நாடுகளின் பங்கு சந்தைகளுக்கு மிகவும் சாதகமாக அமையும். அதாவது புவிசார் அரசியல் நெருக்கடி ஒரு புறம் இருந்தாலும் தொழில்நுட்பத்துறை உலக பொருளாதாரத்தை முன்னோக்கி இழுத்து செல்லும் சக்தியாக விளங்கும். முந்தைய நெருக்கடிகளில் இருந்து பாடம் கற்ற ஐரோப்பிய வங்கிகள் தற்போது 14% 16% வரையிலான வலுவான மூலதன விகிதத்துடன் தயாராக உள்ளன. நிதி சந்தையில் அதிர்வுகள் வந்தாலும் வங்கித்துறை அதை தாங்கிக் கொள்ளும் திறன் கொண்டுள்ளது. இதனால் 2008 நடந்தது போன்ற பெரும் நிதி சரிவு இம்முறை தவிர்க்கப்படும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. தற்போதைய நெருக்கடி தற்காலிகமானது என்று முதலீட்டாளர்கள் உணரும் போது அவர்களின் பார்வை 2027 வளர்ச்சியை நோக்கி திரும்பும். அப்போது சந்தைகளில் மீண்டும் நிலைத்தன்மை வரும்.
இறுதியாக யூனிகிரெடிட் நிறுவனத்தின் தெளிவான செய்தி என்னவென்றால், தற்போதைய புவிசார் அரசியல் சிக்கல்கள் நிரந்தரமானவை அல்ல, தற்காலிகமானவையே. வலுவான பொருளாதார கட்டமைப்பும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் கட்டுக்கோப்பான வங்கித்துறையும் இணைந்து உலகை இந்த நெருக்கடியிலிருந்து கரை சேர்க்கும்.